இது உங்க பாட்டி நிலம். இது மேல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. முதல் வருஷம் வளைச்சல் இவ்வளவு. இந்த 3 பங்கு நாகலிங்கத்துக்கு வட்டியா கொடுத்திருக்கீங்க. இந்த பங்கை நீங்க வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டியா இவ்வளவும் போயிடுச்சு. ஒரு வருஷம் கஷ்டம் வந்து வளைச்சல் இல்லாம வட்டி கட்ட முடியாம இந்த நிலத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கடன் வாங்கின 1000 ரூபாய் அசல் அப்படியே நின்னு போச்சு. இப்ப புரிஞ்சுதா? இது ஏன் நிலம்? என் தாய். இதை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது. கிராமத்துல வட்டிக்கு கடன் வாங்குறது ஒரு சுழல் மாதிரி. இதுல எல்லா ஏழைகளும் மாட்டிக்குவாங்க. யாராலையும் தப்ப முடியாது. இது வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கு. இனிமேலும் இப்படிதான் நடக்கும். நடக்காது. நடக்க விட மாட்டேன். நாகலிங்க எழுதுற கணக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க அம்மாவுக்கு சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன். அவனை என்ன செய்யறான் பாரு. அயோக்கிய பையன். அந்த நாகலிங்கத்தோட திமிர அடக்காம விட மாட்டான். வாடுவா. அனாவசியமா எங்க அப்பாவை திட்டாத. ஜாக்கிரதை. கொப்பன ஜாக்கிரதையா இருக்கு சொல். ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிற பையன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் தலையை திருகி ஆத்துல எரிஞ்சான். இவர் பெரிய பயில்வானு. இவர் திருகிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும். ராணி, யாத்திரத்தை மூட்டாத. மரியாதை அங்கிருந்து போயிடு. இது எங்க மரம். நிப்ப போறதாம் இல்ல போறது. போறது உங்க குடும்பத்துலதான். முதல்ல உங்க அப்பா போனாரு. அடுத்தது நீ போக போற. என்னடி சொன்ன? சத்தியமா சொல்றேன், உன் மேல நான் அடிக்கவே இல்லை. அது ஓடுறாளே ராணி குந்தாணி, அவன் மேல அடிச்சா அது உங்க மேல பட்டுச்சு. கோச்சிக்காதீங்க அண்ணி. என்ன உளறீங்க? நான் ஒண்ணு உணரல. பக்கத்து தெரு ஜோசி கிட்ட எங்க அம்மா குறிக்கிட்டாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம். பொய். பொய்யா? வேணும்னா அந்த தடிப்பை எங்க அண்ணனையே கேட்டு பாருங்க. விடுங்க. எங்கிருந்து வர? விடுங்க அண்ணா. குளிச்சுட்டு துணி கூட மாத்தாம ஓடி வர. கைய விடுங்க. நான் விட மாட்டேன். கைய விடுங்க அண்ணா. என்ன விஷயம் சொல்லு. அதான் ராஜு. ராஜு? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். கை விடுங்க. சொல்லாட்டி நான் விட மாட்டேன். அதான் உங்க தம்பி ராஜு. என் தம்பி ராஜு என்ன பண்ணா? அவர் சொன்னாரு. என்ன சொன்னா? ஐயோ என்ன சொன்னா? கை விடுங்க. சீக்கிரம் சொல்லு. நான் அப்பதான் சொல்லுவேன். சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் யாரு 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 கதவை தட்டுறது? யாரு? யோ பாப்பா, நான் தாயா கதவை. நீயா? என்ன? வண்டி நிறைய பஞ்சு கொண்டாந்துருக்கேன், எடுத்துக்கிறியா? எங்க? ஒண்ணுதான் திருடியா? கொப்ப விட்டு. உனக்கு இஷ்டம் இருந்தா எடுத்துக்க, இல்லாட்டி நான் வேற ஆளுகிட்ட போறேன். அப்படின்னா உள்ள வா. வைரம் கதவை தரா. எவ்வளவு பணம் வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா கைக்கு ஒரு சோடி வளையல் வேணும். எனக்கு 25 ரூபாய் பணம் வேணும். ஒரு வண்டி பஞ்சுக்கு அவ்வளவுலாம் தாங்காதுப்பா. தாங்குற இடத்துக்கு போறேன். அட சொன்ன வச்சுட்டா இரு தர்றேன். இந்த வளையல் எங்க அம்மா கைக்கு எவ்வளவு அழகா இருக்கும். சுத்தமான தங்கம் தானே? அசல் தங்கம் தான். வியாபாரத்துல தில்லுமுள்ளு செய்ய நான் ஒண்ணும் நாகலையே இல்ல. கலப்படம்னு தெரிஞ்சது உன் துப்பாக்கியாலேயே சுட்டு உன் கொடை உருவிடுவேன். அசல் தங்கம் தான்ப்பா. புறப்படு. 25 ரூபாய் எங்கடா போயிருந்த? கருணாகரனே நடராஜா நீலகண்டனே அம்மா நீலகண்டனே அம்மா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சொன்ன சாமி சாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மாவுக்கு 2 தங்க காப்பு கொடுங்கன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்க அப்படின்னு சொன்னாரு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். நீயும் கண்ணை மூடிக்கமா. நான் கண்ணை திறன்னு சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. நான் அப்படித்தான் சாமியார்கிட்ட இருந்தேன். திறக்கவே கூடாது. என்னம்மா
இப்ப கண்ண தர ராஜு, சாமியார் கிட்ட தங்க காப்பு எதுக்குப்பா கேட்டேன்? உங்க அப்பாவை பத்தி எல்லாம் கேட்டிருக்கணும். அவ எப்ப வருவாரு, எங்க இருக்காரு? அது நான் கேட்கணும்னு நினைச்சம்மா. நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன், டொய்ன்னு சாமியார் மறைஞ்சிட்டார். நான் அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போறேன். நீ அவர்கிட்ட எது வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளு, கொடுத்துருவாரு. அம்மா அம்மா, பாத்தியா தங்க காப்பும் கைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. ராமு, பாத்தியா தங்க காப்பு ராஜு கொடுத்தா. யாரோ ஒரு சாமியாரு திடீர்னு வர வச்சு கொடுத்தாராப்பா. சாமியார் திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரா? எந்த சாமியாரா காப்பு திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரு? ராமு ராமு, என்னப்பா இது? புள்ள இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, ஏன் சண்டைக்கு போற? அவன் என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பா? அம்மா, இது திடீர்னு வரல, திருட்டு பணத்துல வந்தது. அம்மா, நான் திருடுவேனா? என்னது, என் புள்ள திருடனா? இல்ல, உன் மகன் பரம யோக்கியம். அம்மா கைக்கு தங்க காப்ப கடையில இருந்து வாங்கிட்டு வந்து போட்டுருக்கான் லட்சுமி. லட்சுமின்னு கூப்பிடாத, மரியாதையா லட்சுமி அம்மான்னு கூப்பிடு. கூப்பிடுறேன்டா, கூப்பிடுறேன். அம்மா லட்சுமி, லட்சுமி அம்மா, உன் மகன் என் பங்குக்கு சேர வேண்டிய பருத்தி முட்டையெல்லாம் கடைசிட்டு போய் வித்திருக்கிறான். அந்த திருட்டு காசுல வந்ததுதான் நீ போட்டிருக்கிற தங்க காப்பு. யார திருடங்க? நீதான் திருட. எத்தனை வருஷமா எங்களை நீ கொள்ளையடிக்கிறேன். கொஞ்சம் அடிச்சு இல்ல, இவன் கைக்கு இரும்பு காப்பு போட்டு உள்ள தள்ளிடுவேன். அம்மா, இந்த காப்பு நமக்கு வேண்டாம், கொடுத்துரு. அம்மா, கொடுக்காதம்மா, கொடுக்காத. எனக்கு வேண்டாண்டா இந்த காப்பு. நீ திருடி கொண்டாந்த. சாமியார் கொடுத்தாருன்னு பொய்யா சொல்றேன். விடா கைய. மரியாதையா உடையா இல்லையா? விட கையை. விடா, விட கையை. உங்க அப்பாவுக்கு சொத்து, உங்க தாத்தாவுக்கு சொத்து. பாவி, மகாலட்சுமி மண்ணுல போடாதே, பாவம். உன் மகளுக்கு சீதாமா வச்சு ஒரு மாதம் உருவத்தை மாட்டேன். அம்மா, இனிமே நான் தோட்டத்துல வேலை செய்ய மாட்டேன், காட்டுல வேலை செய்ய மாட்டேன், வயல்ல வேலை செய்ய மாட்டேன். நான் உழைக்க கண்ட பயிருங்க. நீல கருணாகரனே நடராஜா, நீல நீல கண்டனே